உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் இப்போ ஜூலை மாத ராசி பலன், ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் நிகரான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மாத பலன், நியூமராலஜி, வாஸ்து பலன், ஜெமாலஜி, ருத்ராட்சா பற்றினது, நேமியாலஜி, இது மாதிரி பலவிதமான ப்ரோக்ராம்ஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் உண்டான ப்ரிடிக்ஷனும் அப்லோட் ஆகிருக்கு. மிஸ் பண்ணவங்க என்னுடைய வெப்சைட் theastroservices.com அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஃபாலோ பண்ணுங்கள். கன்னி ராசி ஜூலை மாத ராசி பலன். ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் இந்த ராசிக்கு ஃபேவராக இருக்கா? இந்த மாதம் உங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுமா? கன்னி ராசிக்கு அதிபன் புதன். இந்த புதன் ராகுவோடு சேர்ந்து 11ஆம் இடத்துல சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு லாபகரமான மாதம்னு சொல்லலாம். மைண்டு வந்து பயங்கர வேகமாக இருக்கும், படபடப்பாக இருக்கும், வேகமாக இருக்கும். என்ன காரணம்னா, எப்படியாவது இந்த மாதத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணுன்ற திட்டங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப வேகமாக இருக்கும். ஏன்னா புதனுக்கு இந்த மாதம் வந்து சம்பாதிக்கிற ஒரு மாதமாக தான் தெரியுது. மிதுனத்துக்கும் நம்ம பார்த்தோம், இன்கம் ஹவுஸில் புதனுடைய பிளேஸ்மெண்ட். கன்னிக்கு பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் புதனுடைய ஒரு இடம் அமர்வு. இந்த இடம் அமர்வு வந்து புதனுக்கு ராகுவோடு சேரும் பொழுது வெளிநாடு, வேற்று மாநிலம், வேற்று மொழிகள் பேசக்கூடியவர்கள், இது மாதிரியான தொடர்புகளில் உள்ளவங்களுக்கு தொழில், அது சார்ந்த வளமை, அது சார்ந்த வருமானம் அதிகமாக கிடைக்கும் மாதம் இந்த கன்னிராசிக்கு ஜூலை மாதம். ஸோ ஜூலை மாதம் இன்கமில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சந்தோஷமான நியூஸ் தான். அதுவும் கன்னிராசிக்காரருக்கு வந்து கொஞ்சம் நெளிஞ்சு வளைஞ்சு போகக்கூடியவங்க. எந்த இடத்துல ஏறணுமோ அங்கே ஏறுவாங்க, எந்த இடத்துல இறங்கணுமோ அப்படி இறங்குவாங்க. அப்படி ஒரு இரட்டை குணத்தை வந்து இந்த கன்னிக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட விசேஷமான இந்த ராசிக்கு அதிபன் புதன் ராகுவோட கன்ஜெக்ஷனில் சரியாக பிளான் பண்ணுவார். உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியான மைண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். எப்போவுமே சந்திரனுடைய வீட்டில் புதன் போகும்போது பகை வீடு, அது வந்து நல்ல பலன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம நண்பர்கள் வீட்டில் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஃப்ரெண்ட் ஹவுஸில் வந்து நமக்கு எந்த விதமான பெரிய தாட்டும் இருக்காது. அவங்க கொடுக்குறத சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி நல்லா தூக்குவோம். ஆனால் நீங்கள் ஒரு எதிரியோடைய வீட்டில் இருக்கும்போது தான் எப்போவுமே உங்கள் எண்ணங்கள் வந்து ரொம்ப ப்ரிகாஷியஸாக ஒரு அவேர்னஸோடு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி தப்பிக்கலாம், ஏதாவது ஆபத்து நடக்குமா, இந்த அவேர்னஸ் தான் நிறைய இடத்துல வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கும். அப்போது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் கடகத்தில் இருக்கிறது அந்த அவேர்னஸ், ஒரு எச்சரிக்கை குணத்தை வந்து உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். அதுவும் ராகுவோடு சேரும் போது அன்வான்டான சில பயங்கள் கூட வரும். ஆனால் அந்த பயம்தான் உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு புல்லிங் எனர்ஜி, ஒரு புஷிங் எனர்ஜியாக இருக்கும். இப்போ சில விஷயத்தை எப்படி கொடுத்து வாங்கணுமோ, எப்படி விட்டு கொடுத்து பிடிக்கணுமோ, அந்த மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் கன்னிக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பிளானிங், சூப்பர் எக்ஸிக்யூஷன், அதோட ரிசல்ட்டும் ரொம்ப ஃபேவராக முடிகிற மாதிரி தான் இந்த மாதம். காரணம் என்னென்னா, செகண்ட் ஹவுஸில் குரு, அதாவது இயற்கையாக வருமானத்துக்கே அதிபன் யார், இயற்கையாக பணத்துக்கே ஒரு முக்கியமான பிளானட் யாருன்னா குரு தான். அவர் தான் நிலைத்த தன்மையோட வருமானத்தை கொடுப்பார். என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் சுக்கிரன் கொடுப்பார். ஆனால் நிலைத்த தன்மையோட பேங்கர் ஒரு டோட்டல் ஹாரோஸ்கோப்பில் அவுட் ஆஃப் 9 பிளானட்ஸில் பேங்கர்னு சொல்லக்கூடிய பிளானட் யாருன்னா இந்த குரு தான். பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஒரு கிரகம். அந்த கிரகம் செகண்ட் ஹவுஸில், வாக்குஸ்தானத்தில், இன்கம் ஹவுஸில், ஃபேமிலி ஹவுஸில் இருக்கிறது, வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இருக்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுவும் உங்கள் ராசிநாதன் நின்ன வீட்டுக்கு 4ஆம் இடத்துல குரு கேந்திரத்தில். கேந்திர கோணங்களில் கோள்கள் சந்திச்சாலே அதிர்ஷ்டம் தான். 3, 8, 6, 12 இந்த ஸ்தானங்களில் கூட ஸ்தார பலத்தில் சிறப்பாக இருந்தாலே பலன் கொடுக்கும். அதுவும் கோண கேந்திரங்களில் சந்திக்கும் போது கோள்கள்லாம் என்னென்னா ஒன்னோட ஒன்று வந்து பிணைக்க ஆரம்பிச்சது, கனெக்ட் ஆகிடும். அந்த கனெக்ஷன் தான் 11th ஹவுஸில் இருக்கக்கூடிய புதன், அங்கிருந்து 4ஆம் இடமான துலாமில் வந்து குரு நிற்கிறது. நல்ல மணி ஃப்ளோ, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ப்ராஜெக்ட்ஸில் ஈடுபடுற உள்ளவங்களுக்கு, இன்சென்டிவ் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு, டெய்லி சேல்ஸில் உள்ளவங்களுக்கு, ஷாப் நடத்துகிறவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுதான் ஹைலைட்டிங்கான ஒரு பலன் இந்த ராசிக்கு இந்த மாதத்தில். இதுக்கு அடுத்த பலர்கள்லாம் பார்க்கும்போது 2ஆம் இடத்துல குரு. இந்த குரு வந்து 2ஆம் இடத்துல வந்தார்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம், இல்லை அவங்களுக்கு வளைகாப்பு, இல்லை கிரகப்பிரவேசம், அவங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள், அவங்க ஃபேமிலியில் வந்து சகோதர சகோதரிகள், அல்லது அவங்க ஃபேமிலியில் உள்ள மற்ற நபர்கள், குழந்தைகளாக இருக்கலாம், யாருக்காவது சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூலை மாதம். 4 சனி. இந்த சனி நாளில் போனோடனே நிறைய வாட்டி என்ன சொல்கிறோம், சனி நாளில் அர்த்தாசிரம சனி, ஆரோக்கியத்தில் பிரச்சனை. அது ஆரோக்கியத்தில் பிரச்சனை கிடையாது. ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தால் அதை சுட்டி காட்டி சரி பண்ணும் ஒரு காலம். அப்போ சனி நாளில் கேதுவுடைய சாரத்தில் பின்னோக்கி நகரும் பொழுது கோயில் பணி, ஆலய வழிபாடு, தெய்வீக பரிகாரங்கள், இப்போ யாருக்காவது வந்து ஸ்பிரிச்சுவலாக இந்த கோயிலெலாம் போன ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்குது, இந்த மாதம் அதை நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்ன, சனியுடைய இந்த டிராவல். 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பிரயாணம், ஒரு சுகம், ஒரு போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல சனி நின்று அதுக்கு கேதுவுடைய சாரமில் போகும்போது செவ்வாய் கேதுவும் ஒன்றா பின்னோக்கி நகரும் 5ஆம் இடத்துல நகரும் போது உங்களுடைய குல தெய்வ வழிபாடு, உங்களுக்கு பரிகார நிவர்த்திக்குண்டான தெய்வ வழிபாடெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக நடக்கும்.
சூரியன் உங்கள் ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், அந்த சூரியனே உங்களுக்கு 10லிருந்து 11ஆம் இடத்துக்கு நகர்வார் 16th ஜூலைலேருந்து. அப்போ 16ஆம் தேதியிலிருந்து சூரியனே 11ஆம் இடத்துல ஆதாய ஸ்தானத்தில் வரும்போது அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலையில் உள்ளவங்க, அரசியலில் உள்ளவங்க, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையை சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, தொழில் செய்கிறவங்களுக்குலாம் ஒரு ஆதாயமான மாதமாக செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், ப்ராஃபிட் வந்து முதல் பாதி உங்களுடைய ஓன் பிளான், செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடரியான ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்லேருந்து ஒரு வெற்றி. சுக்கிரன் 12ஆம் இடம் ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து 5th ஜூலைலேருந்து சுக்கிரன் இந்த 12ல் போயிட்டார், தனாதிபதி 12ல் போயிட்டார். அப்போ வந்து நிறைய செலவாக செலவு கொடுப்பார். எப்படி செலவு கொடுப்பார்? சுப செலவாக கொடுப்பார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்குது, அப்போ அதுக்கு செலவாகும். குடும்பத்துக்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்குறீங்க, அப்போ அதுக்கு செலவாகும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு கல்வி திட்டத்தை நீங்கள் மேற்கொள்றீங்க, அதுக்கு அப்போ செலவாகும். இந்த மாதிரி செலவுகளை சுக்கிரன் கொடுப்பார். அதுக்கப்புறம் கல்விக்கே அதிபதி யாருன்னா குரு மற்றும் புதன். அந்த புதன் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருந்து குரு 4ல் நிற்கிறது. கல்விக்குண்டான திட்டம், அதுக்குண்டான செயல், அதுக்குண்டான ஈடுபாடு, அதுக்குண்டான முயற்சி வெற்றியை கொடுக்கும். அதுக்கும் உண்டான சுப செலவுகள் இந்த மாதம் உண்டாகும், மன மகிழ்ச்சி கொடுக்கும். ஓவராலாக கன்னி ராசிக்கு நிறைய விஷயங்கள் ஃபேவரபுளாக தான் வந்திருக்கு. மேரேஜ் ப்ரொபோசல் நம்ம சொல்லிட்டோம். சைல்ட் பர்த் 5ஆம் இடத்தில் மட்டும் செவ்வாயும் கேதுவும் இருப்பதால் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து அண்டர்கோ பண்ணி சில பேர் இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த குழந்தை பிரச்சனை இருக்குது. அது வந்து விஞ்ஞானபூர்வமாக நிறைய ரீசன் சொல்கிறாங்க, நம்மளோட என்வாயர்மெண்ட் எல்லாமே ரீசனாக இருக்குது. ஆனால் 5ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் ஒரு ராசிக்கு வரும்பொழுது அந்த ஒரு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ஒரு மருத்துவருடைய உதவியோட, அவங்களுடைய ஆலோசனையோட, அவங்களுடைய மருந்துகளோட ஒரு நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை தான் நம்ம வந்து இப்படி எடுத்துக்கிறோம் பாசிட்டிவாக. ஸோ கன்னி ராசிக்கு ஓவராலாக ஜூலை மாதத்தில் அவங்களுடைய இன்கம், அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய கெரியர், அவங்களுடைய ட்ராவல், அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய மேரேஜ் ப்ரொபோசல்ஸ், அவங்களோட ஃபேமிலி, அவங்க வாங்க வேண்டிய ஒரு சுப பொருட்கள், வீட்டுக்கு தேவையானது, பயணங்கள், ஆரோக்கியத்தை சரி செஞ்சுக்கிறது, எல்லா பலனும் ஒரு மொத்தத்தில் கொடுக்கக்கூடிய மாதம் ஜூலை மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன் தான். இந்த பலன் வந்து கோச்சாரத்தில் உள்ள கோள்களுடைய நகர்வுகளை வச்சு தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் ப்ளஸ் மைனஸ் எதுவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அது அப்படியே 100% நடக்கும்னு கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள ஸ்ட்ரென்த், அதில் உள்ள வலிமை, அதில் உள்ள கோள்களுடைய நிலை, கேந்திர கோணங்களில் உள்ள யோகங்கள், அவயோகங்கள், சுப தசைகள், அசுப தசைகள், யோக பலன்கள், அவயோக பலன்கள்லாம் பேஸ் பண்ணி தான் அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் ரெமெடிஸ் வேறு கேட்குறாங்க. ரெமெடிஸ் வந்து நம்ம பொதுப்படியான ரெமெடிஸ் யாருக்குமே கொடுக்க முடியல. ஏன்னா ஜெம்ஸ்டோனை பற்றி கேட்குறாங்க, ருத்ராட்சா பற்றி கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன கோயில் பற்றி கேட்குறாங்க, எந்த தெய்வத்தை வணங்கணும், எப்படி பரிகாரம் பண்ணணும், இதெல்லாம் நிறைய டீட்டெயிலாக ஒவ்வொரு ஜாதகத்தை தனியாக பார்த்தா தான் நம்ம ரெமெடிஸும் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பரை நீங்கள் உங்கள் மொபைலில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணலாம். ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து எங்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம், இல்லைனா கால் பண்ணியும் நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு நான் ஜெம்ஸ்டோனாக இருந்தாலும் சரி, ருத்ராட்சா இல்லை தெய்வ பரிகாரங்கள், ஏன்னா தெய்வத்துக்கு மீறினதுக்கு எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நான் அக்யூரேட்டாக ஒரு சார்ட்டை பார்த்தா மட்டும்தான் அந்த ரெமெடியை கொடுக்க முடியும். உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு நான் ரெமெடியை நான் அந்த சார்ட் ரீட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். ஜூன் மாதம் ராசியில் புதனுடைய பெயர்ச்சி 10ஆம் தேதி ஜூன் மாதம் வந்து நடக்க இருக்கு. இந்த புதனுடைய இடம் மாற்றம், ஏன்னா புதன் தான் புத்தி, வித்தை, எழுத்து, தொழில், பிஸ்னஸ்ல உள்ள கம்யூனிகேஷன், ஒரு டீப் திங்கிங், எக்ஸிக்யூஷன், இதெல்லாம் இந்த புதன் தான் பண்ணும். இந்த புதன் 10ஆம் தேதி டிரான்சிட் ஆகுது, அதாவது ரிஷபம்ல இருந்து மிதுனத்துக்கு வந்து டிரான்சிட் ஆகுது. இந்த டிரான்சிட் எந்தெந்த ராசிக்கு ஃபேவராக இருக்கும்? இன்கம், ஃபினான்ஷியலாக அவங்களுடைய ப்ராஸ்பெக்டஸ் ப்ளஸ் அவங்களுடைய கரியர், அவங்களுடைய க்ரோத், அவங்களுடைய நியூ இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாத்துக்குமே எந்த ராசிகளுக்கு பலம். புதனுடைய டிரான்சிட் மட்டும் ஏன் இதை பேசுகிறோம் இந்த மாதம்னா, மற்ற கோள்கள் எதுவும் அவ்வளவு நல்ல நிலைமையில இந்த மாதம் இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து செவ்வாய் எடுத்தாலும் சரி, அது கேதுவோட கன்ஜக்ஷன், சனி வக்ரம், குரு வக்ரம், சுக்கிரன் ராகுவோடைய கன்ஜக்ஷன். அப்போது மேஜரான பிளானட்ஸ் எல்லாமே ஒரு அசுப ஸ்தானத்திலையோ இல்லை அசுப கோளுடைய கன்ஜக்ஷன்ஸில் வந்து இருக்கிறதுனால புதன் மட்டும் இந்த மாதம் 10ஆம் தேதி இடம் மாற்றம் செய்யுது. இது சில ராசிகளுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்குது. நம்பர் 1 ரிஷபம். ரிஷபம்க்கு தனாதிபதியா புதன், பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதி புதன். அப்போது ஃபினான்ஷியல் ஹவுஸ் பிளானட்டும் பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதியும் புதன் இடம் பெயர்ச்சி நடந்து அந்த புதன் ஆட்சி பலத்தோட மிதுன புதனாக இருக்கிறது என்னென்ன யோகங்களை கொடுக்குன்னா, ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட். அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க, நீங்கள் ரிஷபத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் டெய்லி சேல்ஸ் பர்சனாக இருக்கீங்க, இப்படி இருந்தால் இந்த புதன் பரிபூர்ண பலனை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்திலையும் புதன் வலுவாக இருந்தால் நிச்சயமாக இந்த டிரான்சிட் பலன் கொடுக்கும். சுய ஜாதகத்தில் புதன் பலகீனமாக இருந்து தசைகளில் வந்து அவயோக தசைகள் நடந்தால் இந்த புதன் இந்த பயிற்சியில் பெரிய பலனை கொடுக்காது. ரிஷபம்க்கு முதல்ல. அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து சிம்மம்.
ஏன் சிம்மமுக்கு பலன் கொடுக்கணும்னா, சிம்மத்துக்கு இன்கம், அதாவது தனாதிபதி லாபாதிபதி. இன்கமுக்கும் இந்த புதன் தான் அதிபதி, ப்ராஃபிட் லாபத்துக்கும் இந்த புதன் தான் அதிபதி. இந்த 2 வீட்டுக்கும் அதிபதியான புதன் சிம்மத்துக்கு 11ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துல டிரான்சிட் ஆகும்போது